கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் ஆண்டவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நாம் கூடி உள்ளோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை பாடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை எல்லாரையும் நிரப்பட்டும். உம்முடைய மகிமை எங்களை எல்லாரையும் மூடட்டும். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். யாத்ராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கே அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பீத்தோம் ராமசோஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அடுத்த படிக்கும் பொழுது, ஆனால் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனத்தை அல்லது தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழுகிற மக்களை அநியாயமாக யாராவது ஒடுக்கினார், ஆண்டவர் அதை பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார். ஏழைகளை ஒடுக்கினாலும் விதவைகளை ஒடுக்கினாலும் ஆண்டவர் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். யாத்ராம புஸ்தகம் 22:22 சொல்லுகிறது, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. 23 சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்டு, ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளையும் ஆவார்கள். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒடுக்குதல் என்பது ஆண்டவர் சகித்து கொள்ளாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் யார் இதை செய்கிறாங்கன்னா, பலவான்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்கிறவங்க, ஐஸ்வர்யவான்கள் என்று இருக்கக்கூடியவங்க, இன்னும் ஆள்பலன் மனுஷ பலன் இதெல்லாம் இருந்து
சில தீமையான முரட்டு குணமுள்ள மனிதர்கள் தன்னை போல தேவன் படைத்திருக்கிற மற்ற மனிதர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கும். இங்கே பார்வோன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்க நினைத்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இவங்க எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளவாக ஆண்டவர் அவங்கள பெருக பண்ணினார் என்று அங்கே நம்ம படிக்கிறோம். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். உங்களை யார் வேணாலும் ஒடுக்கட்டும். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு எகிப்தில் எவ்வளோ பெரிய ஒரு ராஜாவன், அந்த ராஜாவே இவங்களை ஒடுக்கின போதிலும் கூட ஒடுக்க முடியல. அவங்க பழுகி பெருகி தேசத்தில் விசேஷமாக மாறி இந்த பார்வோனுக்கு இவங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் அங்கே மாற்றத்தை உண்டாக்கினார். அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் படிக்கும்போது, இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகளை ஒடுக்குறியா, என் ஜனத்தை நீ ஒடுக்குகிறாயா, சும்மா விட மாட்டார். தயவு செய்து சொல்கிறேன், ஏழைகளை, திக்கற்றவங்களை, விதவைகளை ஒடுக்காதீங்க. அப்படி ஒடுக்கும்போது ஆண்டவருடைய கோபம் அந்த ஒடுக்குகிற மனிதன் மேலே உண்டாகும். ஏன் சில மனிதர்களுக்கு திடீரென்று அகால மரணங்கள் அல்லது அவங்க குடும்பத்தில் சாபம், ஏன் விட்டு மாறாத சில பிரச்சனைகள் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் இருக்கிறதோ காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம். ஏழைகளை ஒடுக்குவது, அநியாயமாக சில மனிதர்களை துன்புறுத்தி அவங்களுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் நடக்கும் என்றால் அதை பார்த்து கொண்டு தேவன் ஒருபோதும் சும்மா இருக்கவே மாட்டார். அதுக்கு எல்லாம் ஆமென் ஆண்டவர் பலன் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் யாரையும் ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க. குடும்பம்னா எல்லாருக்கும் நன்மை செய்ய பாருங்கள். நீங்கள் ஒடுக்கப்படுறீங்கன்னா நீங்கள் தேவனை நோக்கி முறையிடுங்க. யார் உங்களை ஒடுக்குறாங்களோ அவங்கள சபிச்சு இல்லை, ஆண்டவரே என்னை ஒடுக்குறாங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. உங்கள் ஒடுக்குதலை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் விடுகிற அந்த கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து எட்டும். அது உங்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றும். கண்ணீரோடு அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய அந்த ஒடுக்குதலிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களில் விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, 103ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கீங்கன்னா ஒடுங்கி போக முடியாது, உங்களை ஒடுங்க விட மாட்டார். நீதியும் நியாயமும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதீங்க, நம்புங்க தேவனை. அவரை சார்ந்து இருக்கிற உங்களை யாரும் ஒன்றுமே பண்ணிட முடியாது. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடி போவாங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும்ல ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னிடத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்களை நீ காண மாட்டாயின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து நம்புகிற பிள்ளைகளுக்கு தெய்வம் சொல்லியிருக்கிற விஷயம். நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கி நம்பி பாருங்கள், ஒரு முறை நம்பி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய அந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். நல்ல பிதாவே, அதனால் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க அந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அவங்களை விடுவியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.